ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிக்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கா செய்கிறதுக்கு எப்பயுமே திக்கான தயிர் தான் யூஸ் பண்ணணும். தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 9 கியூப்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது க்யூப் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். இதோட சைஸ் ஒன்று பன்னீர் சைஸுக்கு இருக்கணும், இல்லை அதை விட சின்னதாக இருக்கணும். பன்னீரை விட பெருசாக கட் பண்ணக்கூடாது, பிகாஸ் பன்னீர் பேனில் படாது. இப்போ இதை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கில் ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், ஒரு பன்னீர் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்டிக்குக்கு 3 பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக 3 ஸ்டிக் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், இது ரோஸ்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. மீதி 2 ஸ்டிக்லேயும் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் தவாவில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இது 4 சைட்ஸுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ அப்பப்போ இதை திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் சிம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். டெலிஷியஸான பன்னீர் டிக்கா ரெடி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.